இல்லாட்டி கண்டிப்பான முறையில் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் 90% பீப்புள்ஸ் பண்ணுற தப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் வர விளைவுகளும் சேர்த்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டு தெரிந்துகொள் சேனல். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தா எமர்ஜென்சி நம்பர்னு எல்லா ஃபோன்லையும் ஒன்று இருக்கும். யார் ஃபோன் அன்லாக் பண்ண முடியலனாலும் சரி அந்த நம்பரை கால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு, அது என்னன்னா நம்ம எமர்ஜென்சி நம்பருக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ கீழே வந்துட்டோம், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, சம்பவம் ஆச்சுன்னா அவங்க கால் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ யாருமே சரி எமர்ஜென்சி நம்பரை அதில் அந்த நம்பரை கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இது பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலை என்ன ஆகும் தெரியாது. ஸோ அந்த நம்பரை எப்பவுமே போட்டு வைங்க. ஏன்னா நம்ம சப்போஸ் கீழே வந்துட்டு நான் அதை வச்சு யாராவது ஒருத்தவங்க முன்னப்பண்ண நம்ம தெரியாத நம்பரை கூட நம்ம கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுறதுக்கு பெரிய லெவலுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த தப்பு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிப்பாங்க. ஸோ இதை மாதிரி கரெக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தா ரீசன்ட் டைமில் வைரஸ் எப்படி செல்ஃபோனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக. வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒரு .apk ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும். அது .apkன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் தயவு பண்ணிடுறாங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து உங்கள்கிட்ட இல்லை, ஹேக் ஆயிரும். என்னென்ன உள்ள டேட்டாஸ் போகும், என்னென்ன ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு வைரஸ் உள்ள வந்துடும். ஸோ டோட்டலாக அவுட் ஆயிரும். ஸோ இது அது மட்டும் இல்லை, உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபிகே ஃபைல் வந்து ஷேர் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நீங்கள் மட்டும் மாட்டினது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே சுற்றி மாட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் .apk அப்படின்னு ஃபைல் இருந்துச்சா மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணாதீங்க. என்ன ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு, அது சப்போஸ் உங்களுக்கு புரியலையா அது என்ன 4 பேர்ட்ட கேட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்க. நார்மலாக ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க, ரொம்ப டேஞ்சர். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோன் சார்ஜர். நம்ம போகிற இடத்துல தான் நம்ம ஃபோனை சார்ஜ் போட்டுருவோம். இதனால் என்ன ஆகுனா, ஒரு சில ஃபோன் வந்து லிமிட்டட் சார்ஜர், அந்த கெப்பாசிட்டிக்கு சார்ஜ் பவர் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோன் லோ பட்ஜெட் சார்ஜிங் பவர் இருந்து இன்னொருத்தவங்க ஃபோனில் ஹை பவர் உள்ள சார்ஜர், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜரில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, உங்கள் மதர் போர்டு, அதாவது உங்கள் ஃபோனோட சர்க்யூட்ஸ் மொத்தமாக ஃபெயிலியர் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. சின்ன சார்ஜர் தான் டக்குன்னு கரண்ட் ஷார்ட் கட் ஆச்சுன்னா ஃபோன் மொத்தமாக காலியாயிரும். ஸோ உங்கள் லிமிட் சார்ஜர் கெப்பாசிட்டி என்ன, அது அந்த நீங்கள் போகிற சார்ஜர் லெவல் என்ன எல்லாம் பார்த்து தான் சார்ஜ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து உங்கள் சார்ஜரை எங்கே போனால் யூஸ் பண்ணுங்கள். அந்த பவர் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேறு எங்கே போட முடியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் மேக்ஸிமம் போட்டுறாதீங்க, ரொம்ப டேஞ்சர். நம்ம போட்ட வேமாரின்னு சொல்லிட்டு போடுவோம், பட் ஆனால் சர்க்யூட் அடியாயிரும். ஸோ சார்ஜர் ரொம்ப முக்கியம். ஸோ சார்ஜரை பார்த்து போடுங்க. அடுத்து ஃபோனை எப்படி சேவ் பண்ணலாம், அதாவது ஃபோன் சேவ் பண்ணுறேன்னு ஒன்றும் இல்லை. ஃபோனுன்றது எல்லா ஹார்ட்வேரும் காமனாக இருக்கும். பட் அந்த பேட்டரியை மட்டும் சேவ் பண்ணிட்டா ரொம்ப லைஃப், அந்த ஃபோன் லாங்காக இருக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு சில காரணம் தான். என்னென்ன ரீசன்னா எல்லாத்துக்கும் காமனாக நிறைய தெரியும். பேக் எண்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிங்கன்னா அது பேக் எண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சார்ஜரை ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன். நம்ம ஏதாவது ஒரு ஆப், எல்லா ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஆட் என்ன ஆகுனா ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டே இருப்பான். அவன் தேவை பிஸ்னஸ் மார்க்கெட். ஸோ அவன் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் ஒரு 10 ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 10 ஆப் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நான் எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் கூட மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா உங்களை அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், உங்கள் ஃபோன் லைஃபையும் காலி பண்ணும், உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஒரு முக்கியமான இமெயிலோ ஒரு மெசேஜோ அதுக்கு மட்டும் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க, மிச்சம் எல்லாத்துக்குமே லாக் பண்ணுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பாதிக்கும். அடுத்து ஒய்ஃபை. நம்ம ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ஆனில் வச்சுருந்தோம்னா நான் அது எங்கெங்கே ஒய்ஃபை இருக்குன்னு சொல்லி தேடி உங்கள் சார்ஜர் காலி பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்து தேவையான மட்டும் ஒய்ஃபை ஆன் பண்ணுங்கள். அதே போல் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது ஆன்லேயே இருக்க உங்களுக்கு வந்து அதுவும் எங்கிட்ட சர்ச் பண்ணி அந்த டிவைஸ் எங்கிட்ட சர்ச் பண்ணிவிட்டு அவங்க சார்ஜர் ரிடக்ஷன் பண்ணிட்டு அதிக வாய்ப்பு இருக்குது. இது போக வந்து பிரைட்னஸ் மேக்ஸிமம் வந்து பிரைட்னஸ் வந்து ஒரு மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப லோ போனால் ஹைக்கும் போனால் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு பாதிக்கும், உங்கள் செல்ஃபோனையும் பாதிக்கும். ஸோ இந்த பிரைட்னஸ் கரெக்டாக லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். செல்ஃபோன் இந்த பாடின்றப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாக்கெட்டில் எங்கிட்ட வைப்போம். ஸோ கூட ஏதோ ஒரு அந்த டிஸ்பிளே டிஸ்டர்ப் பண்ணுறப்ப ஆப்ஜெக்ட் வைக்கிற, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீச்சனோ ஒரு சாவியோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது போய் ஈஸியாக போய் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்போவுமே பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தா செல்ஃபோன் வந்து சன்லைட்டோ காரோட டேஷ்போர்டு இந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது அது அந்த டிஸ்பிளே அடியாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பண்ணாதீங்க. அடுத்து செல்ஃபோனுக்கு வந்து கேசிங் கவர் போடுவோம். இந்த கேசிங் கவர் போடுறனாலே மேக்ஸிமம் வந்து செல்ஃபோன் ஹீட்டாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா செல்ஃபோன் வேகமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கேஸ் வந்து பார்த்து போடுங்க. ஏன்னா செல்ஃபோன் ஹீட்டுக்கு ஃபுல் கேஸ் கவர் பண்ணிங்கன்னா அதுக்கு சர்க்குலேஷன், அதாவது அது ஒரு மிஷின் தான். ஸோ அதுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன் தேவைப்படும். ஸோ அதனால ஹீட்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால வேகமாக ஃபோன் போகிறதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபைனலாக செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா பிளக் இன் பண்ணுறது, பிளக் அவுட் பண்ணுறது, அதாவது சார்ஜர் போட்டுனா சரி, ஒரு ஹெட்ஃபோன் இதுனா சரி போட்டு உள்ளே போட்டு எடுப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து போடுங்க. ஏன்னா
பழைய சி டைப் ஓகே, பட் பழைய சார்ஜர் டைப்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டோம்னா அது பின் உடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா பிளக்கின்மே சரி, செல்ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா பிளக்கின்ஸுமே கொஞ்சம் பார்த்து போட்டு எடுங்க. ஏன்னா அது பின் தலையில் பிடிச்சா நீங்கள் இந்த எது உடஞ்சுன்னா மொத்தமாக சர்க்யூட் மொத்த மதர் போர்டு மாத்திர மாதிரி இருக்கும், பெரிய செலவுக்கு இழுத்துரும். ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சுக்க தெரிந்து கொள் சேனலை சப்ஸ்கிரைப்